கடந்த 50 ஆண்டுகள்ல உலக வன உயிரினங்கள்ல கிட்டத்தட்ட 73% காடுகளில் வாழக்கூடிய உயிரினங்கள் குறைந்துவிட்டன. இது ஏதும் வருஷ வதந்தியா இருக்க போது அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா இது உண்மையான தகவல். WWF லிவிங் பிளானட் ரிப்போர்ட் மற்றும் ஜூலாஜிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டன் வெளியிட்ட உண்மையான ஆய்வுகளிலிருந்து பெறப்பட்ட தகவல்கள். பறவைகள், விலங்குகள், மீன்கள் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 1970ஆம் ஆண்டிலிருந்து 2020ஆம் ஆண்டு வரைக்கும் சராசரியாக 73% உயிரினங்களினுடைய இன பெரும்பாலானது அழிந்திருக்கிறது. ஃப்ரெஷ் வாட்டர், அதாவது ஆறு, குளம் போன்ற நன்னீரை கொண்டிருக்கின்ற நீர்நிலைகளில் வாழ்ந்த உயிரினங்களுடைய எண்ணிக்கையானது கிட்டத்தட்ட 85% குறைந்திருக்கிறது. அதே போன்று பூமியினுடைய காடுகள், சதுப்பு நிலங்கள், புல்வெளிகள் அப்படின்னு சொல்லி நிலம் சார்ந்து வாழக்கூடிய உயிரினங்கள் கிட்டத்தட்ட 69% குறைந்திருக்கிறது. இதை விட முக்கியமா சொல்ல போனா கடல்ல வாழ்ந்து கொண்டிருக்கிற உயிரினங்கள் கிட்டத்தட்ட 56% குறைந்திருக்கிறது. இதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய காரணங்கள் சொல்லிக் கொண்டு போலாம். முதலாவது காரணம் பாத்தீங்கன்னு சொன்னா காடழிப்பு. இயற்கையா காடுகள் அழிகிறது அப்படின்றது வேற ஒரு விஷயம். ஆனா மனிதர்களால காடுகள் அழிக்கப்படுது, அதே நேரத்துல தீ வைக்கப்படுது. இதன் காரணமா காட்டு தீ ஏற்பட்டும் கூட அதிகளவான உயிரினங்கள் இறக்குது. மிக முக்கியமான விஷயம் மாசுபாடு. கட்டுப்பாடே இல்லாம மனிதன் சூழலை மாசுபடுத்துவதன் காரணமாக எக்கச்சக்கமான உயிரினங்கள் இறக்கின்றன. அதிக வேட்டை, உணவுக்காக மற்றும் விலை உயர்ந்த பொருட்களுக்காக காட்டு விலங்குகள் மற்றும் நீர்வாழ் விலங்குகளை அதிகளவு வேட்டையாடுறதன் காரணமாகவும் இவ்வாறான விலங்குகளினுடைய பன்முகத்தன்மையானது குறைகின்றது. இன்னொரு விஷயம், இதுக்கு மனிதன் தான் காரணம். கிளைமேட் சேஞ்ச், காலநிலை மாற்றம். காலநிலை மாற்றம் காரணமா எக்கச்சக்கமான உயிரினங்கள் இறந்து கொண்டுதான் இருக்கு. முக்கியமா கடல் வாழ் உயிரினங்களை சொல்லணும். கடல்ல வாழ்ந்து கொண்டிருக்கிற நிறைய உயிரினங்கள் இந்த காலநிலை மாற்றத்தின் காரணமாக அதிகமாக இறக்குது. உதாரணமா சொல்ல போனா கடல்ல வாழ்ந்து கொண்டிருக்கிற டொல்பின்கள், திமிங்கலங்கள், கடல் சிங்கங்கள், பனிக்கரைகள் அப்படின்னு சொல்லிக் கொண்டே போலாம். இதை தாண்டி இந்த உயிரினங்களுடைய சமநிலை மாற்றத்துக்கு இன்னும் நிறைய காரணங்கள் சொல்லிக் கொண்டே போலாம். இது விலங்குகளுடைய பிரச்சனை மட்டுமில்ல, மனிதனுடைய எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தா தான் மாறப்போகுது. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தொடர்ந்து பார்க்கிற இன்ஃபோ வித் ஷான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை